இந்த ஜோதிடர்கள் செய்கிற வித்தைகள் இருக்க, அந்த குடுகுடுப்பக்காரன் போல் 2 பேரும் ஒன்று தான். குடுகுடுப்பக்காரன் கிடுக்கிடு 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 கிடு. உங்கள் வீட்டில் நல்லா நடக்க போகுது. உங்கள் வீட்டில் ஒரு கன்னி வந்து வீட்டுக்கு வந்துட்டா அவள் உங்களுக்கு எல்லாம் செய்வா அப்படின்னு வந்து குடுக்குடு குடு குடுக்குடு 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 அப்படின்னு ஒரு குடுக்குடுப்பக்காரன் சொல்லுவான். அதை போல் இந்த ஜோதிடர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு 7.5 நாட்டு சனி, 7.5 வருஷம் உங்களுக்கு எந்த நல்ல காரியமும் நடக்காது, திருமணம் நடக்காது, வேலை கிடைக்காது, அவங்களுக்கு செய்கிற வேலையெல்லாம் கெட்டு போயிடும், வெற்றியே வராது அப்படின்னு ஒருத்தன் உருட்டுவான். அது 7.5 நாட்டு சனி. இன்னொருத்தன் சொல்லுவான், சுக்கிர தசை நடக்குது, எடுத்ததெல்லாம் பித்தளையெல்லாம் பொண்ணாக மாறிடும், சுக்கிர தசை நடக்குது அப்படின்னு அவன் உருட்டுவான். இப்படித்தான் எல்லாருமே இல்லாததை இருப்பதாக சொல்லி நம்ப வைத்து பணம் பண்ணுவது. அது ஒரு ஜோதிடங்கிறது ஒரு கலை தான். வானத்தை பார்ப்பது, நிலாவை பார்ப்பது, அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது, சூரியன் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, எப்போ வந்து அதுக்கு அந்த இதெல்லாம் வரும் இல்லையா, கிரகணம் வரும், அதெல்லாம் ஒரு விஞ்ஞானம் அது. ஆனால் இவங்க செய்கிறதெல்லாம் உருட்டு, சுத்தமான உருட்டு தான். பணம் பண்ணணும், ஏமாற்றணும், அது அவங்களுடைய மடமையை வந்து பயன்படுத்தி பணம் பண்ணுறது. இது எப்போவோ எழுதுனது தான். அந்த புத்தகத்தை புதுப்பிச்சு அதே தான் சொல்லிக்கிட்டு இருப்பான். என்கிட்டையும் ஒரு புக்கு இருந்தது. பேயை பற்றி படித்தேன், சைக்காலஜி பற்றி படித்தேன், மனோவசியம் பற்றி படித்தேன், மந்திரம் படித்தேன், எல்லாத்தையும் படித்தேன். ஆனால் இதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம்தான் என்னால் இப்படி பேச முடியுது. அதனால் ஜாதகம், இந்த உருட்டுறது, இது எல்லாம் ஜோதிடர்கள், அப்புறம் வந்து கைராசி, என்னென்னமோ சொல்லி ஏமாற்றுவாங்க. அதெல்லாம் நீங்கள் நம்பக்கூடாது. உங்களுக்கு உண்மை வேணும்னா படிக்கணும். ஒத்தம் புத்தகத்தை படிக்கக்கூடாது. 10 பேர் 20 பேர் எழுதின புத்தகத்தை எல்லாமே இப்போ வந்து உங்களுக்கு நெட்டில் கிடைக்குது. இன்டர்நெட்டில் கூகுளில் தேடினீங்கன்னா அத்தனையும் கிடைக்கும். ஒன்றை படிச்சுக்கிட்டு ஒரு முடிவு பண்ணக்கூடாது. 10 பேர் எழுதுகிறாங்க, விக்கிபீடியாவில் எழுதுகிறாங்க, இன்னும் எத்தனையோ இருக்குது. அதெல்லாம் பார்த்தா தான் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி கருத்தை சொல்லுவாங்க. 10 பேருடைய கருத்தை எடுத்துக்கிட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அதனுடைய உண்மைத்தன்மை புரியும். எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தகையதாயினும் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கி 2025 இப்போ போயிட்டு 2025 வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் உருட்டுற வேலையே இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க, கேட்டுக்கிட்டு இருக்காங்க, நம்பிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட சுயாதீன புத்தியே இல்லை. எப்படி வரும் இவங்களுக்கெல்லாம்? வரவே வராது. பகுத்தறிவு இல்லைன்னா வராது. உண்மைக்கு எதெல்லாம் புறம்பாக இருக்கிறாயோ அதையெல்லாம் நீ நம்பாதே, ஆராய்ந்து அறிந்து கொள் என்பது தான் உண்மை.